மாற்றுத்திறனாளிகளோட பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமா பெறுவதற்கு இந்த சட்ட முன்வடிவுகள் வழிவகுக்கும். இது எல்லாருக்கும் எல்லான்னு மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சியான தரமான அப்டேட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஆல் அடிச்சுங்க. அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதித்துவம் ஆளுநர் வந்து ஒப்புதல் அளித்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதித்துவம் வந்து ஆளுநர் வந்து RN ரவி வந்து ஒப்புதல் அளித்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதித்துவம் வழங்கும் இது சட்ட மசோதாவிற்கு வந்து ஆளுநர் வந்து RN ரவி அவர்கள் வந்து அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளையும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் வந்து பிரதிநிதித்துவம் வழங்குவது தொடர்பாக வந்து தற்போது வந்து ஒப்புதல் அளித்திருக்காங்க.